ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிடுங்க 2. அதை அப்படியே உதிர்த்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் அப்படியே சாப் பண்ணி வச்சிடலாம். 4 பல் பூண்டு அதையும் அப்படியே நறுக்கி விட்டுடலாம். தூளோடு போட்டால் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சால்ட், கடலை மாவு, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு ஆயில்னால் கொஞ்சம் பயம், நான் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கிறேன். சைடில் வந்து பால் வச்சுருக்கேன் டீ போடலான்ட்டுன்னு. இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இங்கே டீ தூள் போட்டுட்டு அதுவும் கொதிச்சு வந்துருச்சு. ஆனியன் பக்கோடா ரெடி.